There were some children at the playground. 2/3 of boys were equal to 1/4 of girls. Given that there were 30 more girls than boys at the playground, how many children were there altogether? Okay, in the fraction problem, 2/3 on the boys, 1/4 on the girls. And அவங்க அந்த ரெண்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவல்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இப்படி ஒரு மாடல் டயக்ராம் வரையும் போது இது வந்து பாய்ஸ்க்கு வச்சுக்கலாம், இது கேர்ள்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 2/3, ஓகே, இது வந்து 2/3. ஸோ 2/3 ஆஃப் பாய்ஸ் இஸ் ஈக்குவலன் டு 1/4 ஆஃப் கேர்ள்ஸ். ஓகே, 1/4 ஆஃப் கேர்ள்ஸ். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நான் ஃப்ராக்ஷன் ப்ராப்ளம் வரும்போது டினாமினேட்டர்ஸை வந்து ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் வேர் இட் சேஸ் 2/3 ஆஃப் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நியூமரேட்டரை நம்ம ஈக்குவல் ஆக்கணும். ஏன்னா இந்த மாடல் டயக்ராமில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், இப்படி ஒரு சப்போஸ் நான் ஒரு பார்ட்ஸ் டிவிஷன் வரைஞ்சிக்கிட்டேன்னா, ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் 8ல் 2 பங்கு. ஓகே, 8ல் 2 பங்கு கேர்ள்ஸ் வந்து ஈக்குவல் டு 3ல் 2 பங்கு ஆஃப் பாய்ஸ். ஸோ இது வந்து இஸ் ஈக்குவலன் டு சேயிங் 2/8. ஓகே, ஸோ இதில் என்ன அர்த்தம்னா டோட்டலாக பாய்ஸ் வந்து 3 யூனிட்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 8 யூனிட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டலாக 3 யூனிட்ஸ் ப்ளஸ் 8 யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 யூனிட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க. ஓகே, அவங்க கொஷின் என்ன இப்போனா, given that there were 30 more girls than boys. ஸோ 30 more girlsன்னு சொல்கிறாங்க. ஸோ 8 யூனிட்ஸ் minus 3 யூனிட்ஸ் is equal to 30. ஓகே, ஸோ ஏன்னா 30 மோர்ன்றதுனால தான் நம்ம மைனஸ் பண்ணுறோம். 8 யூனிட்ஸ் 8 பங்கு கேர்ள்ஸில் 3 பங்கு பாய்ஸை மைனஸ் பண்ணி 13 போடுறோம். ஓகே, அண்ட் தென் 5 யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ ஒரு யூனிட் வந்து 30 டிவைட் பை 5 is equal to 6. ஸோ ஒரு யூனிட் வந்து 6. ஆனால் அவங்க கொஷின் கேட்குறது வந்து how many children were there all togetherன்னு கேட்குறாங்க. ஓகே, how many childrenனா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து 11 யூனிட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு யூனிட் வந்து நம்மளுக்கு தெரியும் 6ன்னு. ஸோ 11 யூனிட்ஸ் வந்து 11 times 6 is equal to 66. ஸோ 66 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் வந்து நியூமரேட்டரை வந்து எப்பயுமே ஈக்குவல் ஆக்குனா நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு மாடல் டயக்ராம் இந்த மாதிரி வரைஞ்சோன்னா நம்மளுக்கு இந்த மாடல் டயக்ராமில் இருந்தே தெரிஞ்சிடும் 2/8 இஸ் ஈக்குவலன் டு சேயிங் 2/3. ஸோ நம்ம நியூமரேட்டரை வந்து இதில் ஈக்குவல் ஆக்குறோம். ஓகே, தேங்க்யூ.